எனக்கு ஆனா இது மேல ஒரு கண்ணா இருக்கு. தோரம் போடுது. ப்ராமிஸ் டே இருக்கார்ல அண்ணன் நிறைய ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. பார்த்தாரு அவரு. ஸோ ப்ராமிஸ் டே அப்படின்னு வரும்போது வந்து நீங்க வந்து இப்படி பண்ணலாம். நம்ம ப்ராமிஸ் பண்றோன்றது மட்டும் இல்லாம 2 பேரும் மியூச்சுவலா ஒரு ப்ராமிஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா கனெக்டிவா இருக்கும். எப்படி பண்ணுவாங்கடா? இப்ப ஹக் இவன் சொல்லனா இப்படி இருந்தாலும் அவங்க பண்ண மாட்டாங்களா? அதுவும் இப்படி பண்ணுவாங்க. இப்போ பொம்மை நீ வாங்கியே கொடுக்க மாட்டேன். நான் கொடுத்தது இல்ல. நீ கொடுத்தது இல்ல. இதுக்கு நான் வாங்கியே கொடுக்க மாட்டேன். அது தெரியல. கொடுக்க மாட்டேன்னு தான் கேள்வி. ஆமா இல்ல. ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணு ஆட்டு. ரெய்தா வரும் சார். ஆமா இல்ல. நாங்க ப்ராமிஸ் அதாவது நான் மியூச்சுவலா 2 பேருமே நான் வந்து இதை வந்து கீப் அப் பண்றேன், நீ வந்து இதை கீப் அப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்றது நல்லது. ரிலேஷன்ஷிப்பை கீப் அப் பண்றன்றதெல்லாம் வந்து ப்ராமிஸா பண்ணிட்டு இருக்கிறதுலாம் அது தெரிஞ்சுதானே நீங்க லவ்வே பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் ப்ராமிஸா பண்ண தேவை. இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் நான் வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கணும், அந்த இருக்கு அப்படின்னா பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணா மட்டும் பத்தாது, ஃபாலோ பண்ணணும். கோயிலுக்கு போறாரு, இன்னொரு கோயிலுக்கு போறாரு. யாராவது ஒருத்தருக்கா என் பக்கத்துல கோயிலுக்கு. நான் கோயிலுக்கு ஏங்க அது நான் ப்ராமிஸ் தான் பண்ணல, அது நானே வந்து முடிவெடுத்தேன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். இப்போ ஆஃப் ஏத்திஸ்டா மாறிக்கிட்டு இருக்கேன். நான் தெரியாது உங்களுக்கு. பார்ட்னர் நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை நீங்க ப்ராமிஸா சொல்லிட்டு அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணணும். அப்படி பண்ணாம போனாலும் தப்பு இல்லை, இருந்தாலும் சொல்றேன். நான் வந்து ஆக்சுவலா இங்க பாருடா, ஒரு விஷயம் உங்களால வந்து முடியலன்னா தயவு செஞ்சு ப்ராமிஸ் பண்ணாது. அதுதான் உண்மை. ஏன்னா உனக்கும் ஒரு விஷயம் பிடிக்காம எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்தது, நான் போய் பண்ணாம இருந்தேன்னா அது என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியாது. நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். ஒரு நிமிஷம் இருக்குல்ல, அதைத்தான் நானும் சொல்றேன். உன்னால சீக்கிரம் வர முடியாதுன்னா சீக்கிரம் சொல்லிடு. இந்த மாதிரி இத்தனை மணி சொல்றது மட்டும் ப்ராமிஸ் கிடையாதுங்க. ஒரு நம்பிக்கை நீங்க கொடுக்குறீங்க, ப்ராமிஸ் தான். இப்ப நான் வந்து ப்ராமிஸ் நான் பண்ண மாட்டேன்னா அது ப்ராமிஸும் கிடையாது. இனிமே நான் பண்ண மாட்டேனாலே அது ப்ராமிஸ் தான். இனிமே நான் வந்துடுறேன், இனிமே நான் பண்ணிடுறேன்னாலே அது ப்ராமிஸ் தான். கரெக்டா? அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு வாட்டி கூட அது வரல ஒழுங்கா. சீக்கிரமா இதுல வந்து ப்ராமிஸ் பண்ணாதீங்க. சோ இதான் ப்ராமிஸ் டேக்கு வந்து நான் கொடுக்குற ஐடியா. மியூச்சுவலா உங்களோட டிஃபிகல்டிஸ், உங்களோட வீக்னஸை வந்து சரி செய்யறதுக்கு அவங்க நிறைய நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க, நீங்க அதே மாதிரி அவங்க கிட்ட நிறைய நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே வந்து குறையா சொல்லாம பொலைட்டான வேலை ப்ராமிஸா வாங்கிக்கிட்டுறது நல்லது. அதுக்கு அவங்க ஹெல்ப்பும் பண்ணுங்க. அவங்க வந்து இப்போ சம்டைம்ஸ் அந்த ப்ராமிஸை வந்து மீறதுக்கு சில ஆப்ஷன்ஸ், சில சிச்சுவேஷன்ஸ் அமையும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ரொம்ப அவங்கள போட்டு ஸ்ட்ரெஸ் பண்றதோ ஸ்ட்ரெயின் பண்றதோ இல்லாம ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி பண்ணா நீ இதுக்கடுத்து இதை கூட ட்ரக் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பண்ணா அதுக்கடுத்து நீ இதை வந்து ஒழுங்கா சரி பண்ணிடலாம், இந்த மாதிரி பண்ணா இதை நீ நல்லா பண்ணுவ அப்படின்றதுல ஹெல்ப் பண்றது, சப்போர்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ ப்ராமிஸ் டேக்கு என்னோட ஐடியா இதுதான். அடுத்த சீட்டு கொடுக்குங்கப்பா. சீட் இருக்கு 4 பேருக்கு. யார் எடுக்கிறீங்க? ஆளாளுக்கு ஒரு சீட் எடுத்துருங்க. சரி சரி எறா. அதாவது அவர் தான் முக்கியமான பாட்டுக்குள்ள வராரு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்ன பிளான்? அன்னைக்கு என்ன பிளான்? அன்னைக்கு ஒரு பிளானே கிடையாது. அன்னைக்குனா இவன் தான் பிளான் பண்ணுவான். அவன் அண்ணா அன்னைக்குன்னு கேட்டேன், இவன் அன்னைக்கு டாபிக் உள்ள வாங்க.
ஸ்பெஷலா வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு போலாம் காலையில கேமரா பார்த்து ஐயா கேட்டா போதையா போலாம் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வந்துடலாம் போயிட்டு ஜாலியா பேசிட்டு அன்னைக்கு அப்படியே டைரி எல்லாம் உனக்கு என்ன பண்ணுமா பேசுவியா ஜாலியா இருந்துட்டு அதான் அன்னைக்கு கண்டிப்பா டைரி மில்க் எல்லாம் ஓடும் சாக்லேட் எல்லாம் ஓடுமான்னு கண்டிப்பா ஓடும் வேலண்டைன்ஸ் அன்னைக்கும் நல்லா ஓடும் மோஸ்ட்லி நிறைய கிஃப்ட்ஸ்லாம் அன்னைக்கும் பறக்கும் கால் அடிக்குதா ஸ்கூல்ல கிஃப்ட்ஸ் நிறைய பறக்கும் சர்ப்ரைசஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஹாப்பியா வீட்டுக்கு ஸோ இதுதான் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களோட பிளான் கிஃப்ட்ஸ் ஸ்பெஷல் பிளேசஸ் அதுக்கு அடுத்து என்ன சொன்னீங்க அவ்வளோதான் சொன்னீங்களோ அவ்வளோதான் சரி ஓகே அதுதான் அவரோட ஐடியா இதான் எல்லாம் காலகாலமா பண்றோம் வித்தியாசமா பண்றதுதான் குட்டு ஒரு ஹக் ஒரு கிஸ் அவ்வளவுதான் அந்த டைம் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த டைம் கூட பண்ணிக்கோ இந்த டைம் பண்ணலாம் டெய்லி பண்ணலாம் ஏன்டா மறுபடியும் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பிரச்சனை இல்ல டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம்ன்ற மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ண கூடாது வீட்ல யாருங்க ட்ரை பண்ணா ஐயோ ரொம்ப அவசரமா இதுக்கு அடுத்து அதாவது சொல்ற ஐடியாவெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஃபன்னா நினைச்சு கடந்து போயிடுங்க இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு நிக்காது. சோ அடுத்து இவங்க ரெண்டு பேரும் முடிச்சிடலாம். என்னன்னு பாப்போம். உங்களுக்கான முதல் கேள்வி அதுதான் கிஸ் அப்படிதான் நினைக்கிறேன். யாருக்கு வரக்கூடாது நடத்தணும் அவனுக்கே வந்துருக்கு வாடி வா என்ன செய்யறோம். சோ கோவா வந்து இப்போ கிஸ் டேக்கு கிஸ் டேக்கு ஒரு ஐடியா கொடுக்க போறாரு. என்ன மட்டும் வந்துடக்கூடாது என்ன மாதிரி விதவிதமா கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா இப்போ கோவா கொடுக்க போறாரு. ஓகே கோவா கோ கிஸ் டேக்கு என்னடா பண்ண போறீங்க? கிஸ் தான பண்ண போறீங்க? ஏய் எப்படி பண்ணல இப்போ வந்து கிஸ்ல நிறைய கிஸ் இருக்குடா. ஃபோர்ஹெட் கிஸ் இருக்கு, சீக்ஸ்ல பண்ணுவாங்க. செக் கிஸ் என்னது செஃப் கிஷாண்டா என்ன 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 பண்ணுங்க மட்டும் பண்ணுங்க. எப்படி திருப்பி செய்யுங்க சார். பண்ணுங்க பண்ணுங்க செஃப் கிஸ் அப்படினுவாங்க. ஓ அது வந்து என்னது சாப்பாடு நல்லா இருக்கு அப்படினா செஃப் கிஸ் அப்படினுவாங்க. ஓ நான் செஃப் குடுக்குறதுனா கேட்டல. ஆளு குடுக்க சொன்னா சமையல்காரருக்கு ஃபேன் போடணும். கிஸ் டேனா இப்ப வித்தியாசமா ஒரு கிஸ்ரா வித்தியாசமாடா வித்தியாசமானாலே கண்ட சபா நமக்கு நல்ல ஐடியா சொல்றேன். அன்னைக்கு கூட சொன்னேன்னு தான் நினைது. அது வந்து இந்த ஸ்பைடர்மேன். சரி ஓகே. You have a knack for getting in trouble. You have a knack for saving my life. புரியல. அதுவும் கை கட்டி தொங்க சொல்றியா? ஆமா தொங்கு கவிதையே தெரியுமா வேலை கிஸ் பண்ணவோ வித்தியாசமான கிஸ் ஐடியாவா இல்லையா? அவன் சொல்லவே மாட்டான். சரி ஓகே. கிஸ் டே அப்படின்னா எப்படி சொல்றது? இட் should be not planned அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். சரி இப்ப பிளான் பண்ணி கிஸ் டேனா கிஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நடக்கும். எப்ப நடக்கும் அதான் சொல்றேன். ஐ வாண்ட் டு கிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாதுன்றதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஓகே ஏய் இப்ப கேப்ப பாரு கேள்வியா கிஸ் பண்ணிருக்கியா இல்லையா? இல்ல அவன் தமிழா கேட்டான். நான் ரொம்ப யாருக்கு வந்தது? இவன்டா சொல்றோம் ஹக் பண்ணிருக்கேன் ஹக் பண்ணிப்பான். அவன் முடிஞ்சிச்சு. டெடி கொடுத்துருக்கியா மச்சான் முடிஞ்சிச்சு. கிஸ் பண்ணியா இல்லையா? எல்லாம் ஒத்துமா இவன் மட்டும் பத்தி ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கவே மாட்டாங்க. பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவான். ஆக்சுவலி ஃபோர்ஹெட் கிஸ் ப்ரிஃபர். என்னது பண்ணிருக்கியா? மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. நீங்க கிஸ்டேன்றது வித்தியாசமான்றதோட இப்ப அந்த சீக்ஸோ இல்ல லிப்ஸோ சோர்ஃபுல்லா இருக்கும். ஆமா சோர்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்ஹெட்ல பண்றாங்கன்னு ஒரு ட்ரஸ்டோட அப்படின்ற மாதிரி சோர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றான். ஓகே அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சோ அது வந்து பெட்டர் ஆப்ஷன். பிரச்சனை வராது. சேஃப் சைடு.
சொல்றல ஏன்டா வாயை கடிச்ச அந்த மாதிரி இல்ல. ஸோ அவன் வந்து எஸ்கேப் ஆகிறான். ஸோ கிஸ் டேக்கு கோவாவோட ஐடியா, நல்ல ஐடியா வந்து என்ன ப்ரிஃபர் பண்றாங்கன்னா 4-8 கிஸ் அப்படின்றது தான் சொல்றாப்புல. நீங்க இது வேலண்டைன் கொடுக்கலாம், உங்களோட குழந்தைங்களுக்கு கூட நீங்க அதை வந்து இது பண்ணலாம். எப்படி தூய்மையா போய் அப்படியே கடந்து போறேன் பாருங்க, இவ்வளவு நேரம் அபியூசிவா பேசுனாங்க, கடந்து அப்படியே மறைச்சிட்டு வந்துருவோம்ல. ஸோ இந்த மாதிரி அன்புன்றது எல்லாருக்கும் தாங்க காட்டுறது. நீங்க வேலண்டைன்னாலே காதல்னாலே வந்து ஒரு ஜெண்டர் ஆப்போசிட் ஜெண்டருக்கு மட்டும் கிடையாது. ஸோ வந்து எல்லாருக்கும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு, நாய்க்குட்டிக்கு, பூனைக்குட்டிக்கு, இது எல்லாமே வந்து அன்பு காட்டுறன்னு போது காட்டுங்க. ஸோ அதனால அதை 4-8 கிஸ்ன்றதை அப்படி பொதுவாக சொல்லி முடிச்சிருவோம். சரிக்காக நாய உனக்கு சேர்த்தா சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கு தெரியல. சாக்லேட் டே அவன் நல்லா எக்ஸா வரான்டா. சாக்லேட் சொல்லு மடி எப்படிலாம் சாக்லேட், என்னென்ன சாக்லேட், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டைரி மில்க் வந்து கடை சாத்திடுவாங்க, அதுக்கு பதிலா எக்ஸ்பிரஸ் வாங்கிட்டு டைரி மில்க் கொடுக்கறதே ஏன்னா காலங்காலமா டைரி மில்க்ல தான் எல்லாருமே இருக்காங்க. ஓகேவா, அந்த சில்க், அந்த அந்த ஹார்ட் இன் ஷேப் உள்ள இருக்கிறது, அந்த இதுலயே எல்லாருமே போயிட்டு இருக்கிறதுனால அதோட எக்ஸ்பென்சிவாவோ நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி டைப்பும் போகலாம். அப்படி இல்லைன்னா வச்சுக்கேன், என்ன சொல்றது, நம்மளாவே சாக்லேட் மேக் பண்ணியும் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம அது பெரிய விஷயம் கிடையாது, புரியுதா? நம்ம சாக்லேட் மேக் பண்ணி கொடுக்கலாம். டெய்ரி மில்க் வாங்கி உருக்கி கொடுக்க போறாங்க. மில்க் வாங்கலாம் உருக்கு இல்லடா, என்னத்தையாவது ட்ரை பண்ணி அந்த பொண்ணு ஏதாவது வாயில நுரத்தள்ளி ஏதாவது செத்துற போது சேஃப்டிக்கு சாக்லேட் செஞ்சு கொடுக்க போறீங்க. ஆமா, செஞ்சு கொடுக்கலாம். நம்ம எப்படி லியோ 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 ஏன்னா விஜய் பண்ணா ஒத்துக்கிறீங்க. சரி கோட்டைய வாங்கி காய வச்சு அரைச்சு கரெக்ட் லூசே ரெடிமேட் சாக்லேட்ஸ் அந்த இது இருக்கு பாத்தியா, சாக்லேட் பவுடர்ஸ், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. நம்ம அந்த மாதிரி மேக் பண்ணி கொடுக்கலாமே. உன்னோட எஃபெக்ட் போடணும்னு சொன்னல, இதுல போடலாம் நம்ம. அதாவது இருங்க, அதாவது லவ் பண்றதே நிறைய பசங்களுக்கு வந்து அவங்க வீட்டுல தெரியாதான், உட்கார்ந்து அன்னைக்கு சாக்லேட் எல்லாம் கிண்டி வீட்டுல கொஞ்சம் கொடுத்துட்டே திரும்ப கொடுங்க, அப்பதான் ஒத்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. பேசுறாரு, இவரு பண்ணுவாரு, பண்ணக்கூடாது. நீங்க சொல்லுங்க. சோ வீட்லயும் நம்ம புதுசா ஒன்று ட்ரை பண்ற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம லவ் பண்றவங்களுக்கும் கொடுத்த மாதிரி. அப்படியே வீட்டுல தெருல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த வீட்டுல போய் கொடுத்துட்டு பிரசாதம் மாதிரி கொடுத்துட்டு வந்துருங்க. நல்ல ஐடியா தான். செல்ஃபா மேக் பண்ணுன்றது சுட்டுட்டான், எங்க இருந்தோ பேசும்போது சுட்டுட்டான். ஸோ இது ஓகே, ஓகே. ஆனா இது பத்தல, எங்களுக்கு சாக்லேட் நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லு. நம்ம இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்தா கோவா விளையாடுறோம். மேபி சாக்லேட்டுக்குள்ள ஏதாவது லெட்டர் போடலாம். இது நம்ம 10th படிக்கும்போது ஒருத்தர் பண்ண வேலை இது. அப்படியா? ஆமா. யாரு? ஒரு சாக்லேட் சரி, பதாது நீ இல்ல சொல்லு. இப்ப ஒரு சாக்லேட் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, சாக்லேட் வந்து ரேப் பண்றீங்கல்ல, அது இப்படி கிரிக்காம அந்த ஒட்டின இதுல இருந்து எடுத்துட்டு இப்ப ஏதோ ஒரு லெட்டரோ ஏதோ ஒன்னு அதுக்குள்ள போட்டுட்டு மறுபடியும் ஒட்டிடுங்க. குட்டி சர்ப்ரைஸ் யாராவது பண்ணி டீச்சர் கிட்டே வீட்டுல மாட்டீங்கன்னா கோவர்தன் பேரை சொல்லுங்க. அந்த நல்ல ஐடியா, நல்ல ஐடியா தான். சாக்லேட்டுக்கு அவன் ஒரு ஐடியா கொடுத்துட்டான். என்னன்னா வீட்டுல நான் கிண்டி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு டிஃபன் பாக்ஸ் ஏன்டா இந்த மாதிரி பேசுற? சரி சரி, அது ரொமான்டிக்கா சொன்னா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சோறு மேல திரும்ப கொடுன்ற. சரி சரி, ஓகே. அவர் வந்து ரொம்ப ராயல் ப்ரொஃபஷனலா சாக்லேட்ஸ் புரியுது. சரி, எந்த சாக்லேட் ப்ரிஃபர் பண்ற? சில்க் இல்லனா கிசஸ்? ஓகே, இது நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நான் சொல்லணும் வந்து அவன சொல்றேன். அப்படி இல்லனா வெச்சுக்கேன், டார்க் சாக்லேட், அமுல் டார்க் சாக்லேட் சூப்பரா. அதுவும் சாப்பிடு. ஹே, டார்க் சாக்லேட் அமுல் இருக்கு இருக்கா? சாப்பிட்டதே இல்லப்பா. அதே மாதிரி அந்த பிரவுன் வில்னு ஒன்று இருக்கு, டெம்டேஷன்ஸ், அதுவும் சூப்பரா இருக்கு. டெம்டேஷன்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இது பண்ற டைரி மில்கே வந்து வேலண்டைன்ஸ் டே பேக் இருக்கு பாத்தியா, அதே மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்ப அதுலயே வருது நினைக்கிறேன். ஓகே, வேலண்டைன்ஸ் டே பேக்லாம் இருக்காடா? அந்த கவர்லயே போட்டோ பிரிண்ட் பண்ணி நேம் இது பண்றது, ஏதாச்சும் சொல்லணும்னா அந்த கவர்லயே கூட சென்டர்ஸா வந்துட்டு நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டோம்னா
அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க photo. ஏய் எங்கடா இதெல்லாம்? டேய், எனக்கு தெரியலடா. இதெல்லாம் நிறைய இருக்கு. பாரு. அந்த கவர்லயே பார்கோட் கொடுத்துருவாங்க. அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணா அந்த சாங் ஏதாச்சும் பிடிச்ச சாங் எல்லாம் அப்படியா? சீரியஸாடா? எப்படில உங்களுக்கு தெரியுது? ஓ அப்படி தேடுற ஐடியாஸ் ஏதோ பண்றான் ஐடியாஸ் பழைய ஐடியாவா? நாங்க ஸ்கூல் படிக்கும்போது சரி காலேஜ் படிக்கும்போது கூட இதெல்லாம் இல்லையா? நான் பண்ணல. அப்பலாம் இருந்து நான் அதுக்கு வேற மாதிரி வேற மாத்துக்கிறதுல பண்ணிட்டேன். ஓகே ஓகே ப்ரொபோஸ் டே வந்திருக்கு. எனக்கு தான் நான் தான் சொல்லணும். சொல்லணும்ல, ஐடியா கொடுக்கணும். ஸோ ப்ரொபோஸ் டேவா? ஐடியா சொல்ல போறீங்களா இல்ல நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்ல போறீங்க? ரெண்டும் ஒண்ணுதானே? ஃபுல் லூசு பையா, இவன் எப்படி பண்ணா அப்படின்றத சொல்ல போறானா? கோத்துறியா நீ? கவுனரா பாடி சொடா. நிறைய ஐடியா இருக்கு. இவனுக்கே ஒரு 4-5 ஐடியா கொடுத்துருப்பேன். ஏதான் சாராட்ட தங்கி போட்டு ஐடியாவா? இதெல்லாம் வேணாம். நீங்க என்ன கேட்டா, நீ வந்து லக்ஸூரியஸா வந்து செலவு பண்ணி ப்ரொபோஸ்லாம் பண்றத விட ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எமோஷனலா டச் பண்றோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா பண்ணி கொடுக்கறது நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொண்ணு வந்து ரைட்டரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எழுதின கவிதை எல்லாம் வந்து ஒரு கிரீட்டிங் கார்டா ரெடி பண்ணி அவங்களுக்கே ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சிங்கரா இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், சிங்கிங்க்கு சரி ஓகே ஐடியா யோசிக்கும். திரும்பி பார்ப்பேன், சுத்தி பார்ப்பேன், ஏதாவது மூஞ்ச பார்த்தோன்னே ஐடியா வரும். இது பார்த்தா அதுமே வர மாட்டேங்குது. சரி, ஸோ அந்த மாதிரி இல்லாம இப்போ டான்ஸரா ஒரு டான்ஸ் ஆடி கூட லவ் ஒரு நல்ல லவ் சாங் ஆடி கூட ப்ரொபோஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து அந்த மாதிரி நீ வந்து ரொம்ப செலவு பண்ணி கிராண்டா இந்த இதுல பண்ணுவான் பாரு, அது என்னது ரெமோ, அந்த படத்துல போயிட்டு அவ்வளோ வா அப்படிலாம் பண்ண கூட அவசியம் இல்லை. எமோஷனலா டச் ஆகிற மாதிரியே நீங்க ஏதாவது ஒன்று கனெக்டிவ் ஆகிற மாதிரியே பண்ணிட்டாலே அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொப்போஸ் டேக்கு நீ வந்து செலவு பண்றது ரொம்ப வைக்கிறத விட எமோஷ்னலா அவங்க வந்து எதுல எல்லாருமே எமோஷனலா வீக் தான். ஸோ எமோஷ்னலா ஹிட் பண்ணிட்டோம் ஒரு பர்சனை அப்படின்னா, கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபார் மோர் பெட்டர் ப்ரொபோசலாக இருக்கும். அவங்களுக்கு லைஃப்ல மறக்க முடியாது. ஸோ என்ன கேட்டனா எமோஷ்னலா போய் ஹிட் பண்ணுங்க, அப்படி பண்ணிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா நாளைக்கு எங்களை தான் பிடிப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா. ஸோ அதனால இந்த ஐடியாவா நினைச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு யாராவது பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா அமிதாப் மாமா இருக்காரு. இன்னொரு தகவல் நான் சொல்லி ஆகணும். கன்சல்டன்சின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க. யாரு? லவ் கன்சல்டன்சி? நீ இல்ல தலைவன் டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க. தலைவன் அதாவது உங்களுக்கு வந்து லவ்ல பிரச்சனை, ஆமா லவ்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, 2 மணி 3 மணி வரைக்கும் போன் பேசணும், காலைல மறுபடியும் 5 மணி போன் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்ப்புக்கெல்லாம் வந்து தலைவர் இருக்காப்பல. ஸோ நீங்க தலைவரை ரீச் அவுட் பண்ணலாம். என்ன ஹெல்ப்னாலும் சார்ஜஸ் வந்து நம்மளோட ஒரு கோடு தரேன், சேனலோட கோடு, அந்த கோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே மேமே? ஓகே. ஸோ அதனால அதுக்கு பேர் நாங்கள் கூடிய சீக்கிரம் வைக்கிறோம், லவ் ஏஞ்சல் வைக்கிறோம் மச்சான். ஓகே, யோசிச்சு நாங்கள் சொல்லி அந்த கம்பெனியை டெக்ளேர் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இதுதான். ஸோ நல்ல வேலை இந்த விஷயத்த நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்க. நல்ல விஷயம். நீங்க ஃப்ரெஷர்லாம் நினைச்சிடாதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு. சக்சஸ் ரேட் 100%. உங்களுக்கு ப்ரூஃப் என்ன கூட நாங்க ப்ரூஃப் காட்டுவோம். அதனால அது வந்து கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து வரும்போது லவ் ஏஞ்சல்ல நாங்க ஒரு எபிசோட் பண்ணலாம்னு இருக்கோம். ஆமா, ப்ளீஸ் ரீச் அவுட் டு ஜெயிச்சேன். சரி ஓகே, இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே வீக்ல இருக்கிற அந்தந்த டேக்கு நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்னென்ன ஐடியா சொல்லலாம்ன்றதெல்லாம் சொல்லிட்டோம்.